வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராமத்து காத்தாடி G24க்கு அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, நம்ம மீன் வாங்கலாம் சொல்லிட்டு விழுப்புரம் போயிருந்தோம். இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா 1 மணி அளவில் போனால் விழுப்புரம் மார்க்கெட்டு போனோம்னா மீன்கள் குறைந்த விலையில் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால் நம்ம விழுப்புரம் மார்க்கெட் போனோம். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் பார்த்திங்கன்னா ரூப்ஜான், நாட்டுக்கவலை, வஞ்சிரம், வவ்வா, சூரை, தேங்காய் பாறை, சங்கரா எல்லாமே எல்லாமே இருந்தது. இங்கே அவர்கிட்ட வஞ்சிரம் விலையை கேட்டோம். வஞ்சிரம் விலையை கேட்டுட்டு அந்த வஞ்சிரத்தோட விலையை சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நமக்கு அவ்வளோ ப்ரைஸ், அதிகமான ப்ரைஸில் நம்ம வஞ்சிரம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு மீன், பெரிய மீனை கேட்டோம். அவர் என்ன சொன்னால் அதோடைய விலையும் சொன்னார். சரி, நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கொண்டு வரல, நம்ம கொண்டு வந்த அமௌண்ட்டு கம்மியாக தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீனையும் நம்ம ஒரு ஃப்ளாகாக எடுத்து வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாகாக எடுத்துட்டு அங்கேருந்து நம்ம அடுத்தது ஒரு கடைக்கு போனோம். இது என்ன விலை, இது என்ன மீன் கேட்டால் தேங்காய் பாறை அப்படின்னாரு. சரி, ஓகே, தேங்காய் பாறையா, இது என்ன விலைன்னு கேட்டால் அவர் சொன்னார். சரி, ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒருத்தர் மீன் கட் பண்ணிகிட்டு இருந்தார். மீன் கட் பண்ணிட்டு போனால் இவர் ரொம்ப வருஷமாக மீன் வெட்டிகிட்டு இருக்காராம். அதனால் இவர் நாங்கள் வாங்கின மீனை வெட்ட சொன்னோம். சரி, வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வெட்டினார். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், காசிமேடு செல்வன்னு ஒரு அண்ணன் இருக்கார், தெரியுமாண்ணே? தெரியும்னாரு. அவருடைய வேகமாக வெட்டிக்கலாண்ணே, ஆனால் வாய்ப்பு இல்லைண்ணே. அவர் நான் அவருடைய நான் சின்ன பையன், அவர் ரொம்ப சிறப்பாக வெட்டுவார்னு சொன்னாங்க. அடுத்தது அங்கே ஒரு அக்கா மீன் இந்த இறாலாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வாங்கின இறாவை அங்கேயே க்ளீன் பண்ண கொடுத்துட்டோம். இறாவை க்ளீன் பண்ண கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த அக்காட்ட கேட்டோம். சரிப்பா, நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன்னாங்க. இல்லைக்கா, நான் வெயிட் பண்ணுறேன், க்ளீன் பண்ணி கொடுங்க. க்ளீன் பண்ணி வாங்கிட்டோம். அங்கேருந்து அவங்ககிட்டேருந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு தம்பி ஒருத்தர் மீன் விற்றுருந்தார். ஆனால் என்னென்ன வீடியோலாம் எடுக்கிறீங்கன்னு கேட்டார். தம்பி, நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அதனால் யூடியூப் சேனலுக்கோசம் ஒரு வீடியோ எடுக்கிறோம்பா அப்படின்னேன். சரி, ஓகேண்ணா, வாங்கண்ணா, எடுங்கண்ணாரு. அங்கே நம்ம கூட வந்த நண்பர்கள், தம்பிகள்லாம் வந்தாங்க. அவங்களாம் பார்த்தோம். நாங்கள் நண்டு மட்டும் இங்கே வாங்கினோம். ஏன்னா நண்டு இங்கே நல்லா இருந்தது, விலையும் கம்மியாக இருந்தது. அதனால் நண்டை மட்டும் நாங்கள் இங்கே வாங்கினோம். பரவாயில்ல, நண்டு நல்லா இருந்து, எறா நல்லா இருந்து. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மீன்கள் வித்தியாசமான விலைகள், அதுமாதிரி விலை மாற்றங்கள் நிறைய இருக்குது. ஆனால் விலை குறைஞ்ச விலையாகவும் இருக்குது. இங்கே நம்ம விழுப்புரம் போனோம்னா மீன் வாங்கிட்டு வந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 1 வீக், அதான் ஒரு வாரத்துக்கு நம்ம மீன் வச்சு சாப்பிட்லாம். இந்த மீனை பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மீனோடைய விலையும் கேட்டோம். உண்மையிலே நாங்கள் காசு கொஞ்சம் கூட கொண்டு போயிருந்தால் அந்த மீனை நாங்கள் வாங்கிட்டு வந்திருப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த மீனுடைய பேர் தெரியல. அவர் சொன்னார் இந்த மீனுடைய பேர், ஆனால் நான் மறந்துட்டேன். இந்த மீனையும் நம்ம பார்த்துட்டு இவங்க எப்படின்னா இங்கே பாக்ஸாக தான் கொடுக்குறாங்க. ஒரு பாக்ஸு என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது ஒரு பாக்ஸ் சர்க்கரை பார்த்திங்கன்னா 1200, 2000 ஒவ்வொரு இடத்துல விலையை சொல்கிறாங்க. இந்த நம்மளுடைய பகுதியில் மீன் விற்பனை செய்கிறாங்கல்ல வியாபாரிகள், அந்த வியாபாரிகள்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த விழுப்புரம் மார்க்கெட்டு, பாண்டிச்சேரி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே ஒரு 3 பேர் 2 பேரை சேர்ந்து பாக்ஸாக பிரித்து தனித்தனியாக ஒரு 3 ரகம் 4 ரகம் மீனாக எடுத்துகிட்டு நம்மளுடைய வீட்டு பகுதியில் வியாபாரம் பண்ணுறவங்ககிட்ட வாங்குவோம். அந்த உடைய அடிப்படையில் தான் இங்கே பார்த்திங்கன்னா பாக்ஸாக கொடுக்குறாங்க. உண்மையிலே மீன் ஒரு பிஸ்னஸும் ஒரு நல்ல லாபகரமான பிஸ்னஸ் தான். அதையும் பார்த்துட்டோம். ஏன்னா இந்த மீன் விற்பனையில் ரொம்ப சிறப்பான விற்பனை இந்த மீன். அதேமாதிரி இன்னொரு இடத்துக்கு போன மீனை பார்த்தோம். அவர் அள்ளி கொட்டுறாருங்க. இந்த காணாங்காத்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொடி காணாங்காத்த அள்ளி கொட்டுறாரு. அவர் நம்மளை பார்த்தோன்னே, நான் கொட்டுறேங்க பாருங்கள், எறா கொட்டுறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணும் எறா சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நாங்கள் எறா வாங்கிட்டோம். சரி, வாங்கிட்டோமே எறா அப்படின்றதுக்கோசம் நண்டு இன்னொரு கிலோ நண்டு கொடுங்க, ஒரு 2 கிலோ நண்டு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம். அவர் என்ன பண்ணார், சரிங்க, அதை எறா பாருங்கள், நல்லா இருக்குது, ஐஸ் அதிகமாக கிடையாது, நல்லா ஃப்ரெஷ்ஷான எறா தான், நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னார். சரி, ஓகேன்னா சரி, ஓகே, நண்டு வெயிட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்டை வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த விழுப்புரம் மார்க்கெட்டில் நைட்டு 12 மணிலேருந்து இந்த வாங்குகிற மீன்களை வண்டியில் ஏற்றுறதுக்கு இந்த பாக்ஸு தலை மேலே தூக்கிட்டு போகிறாங்க. இதுவும் ரொம்ப சிரமமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அந்த குளிர், அந்த ஐஸ் பாக்ஸ் கூலிங்காகவே இருக்கும். அந்த கூலிங்கெலாம் அவங்க கொண்டு போகணும். அதை தூக்கிட்டு போய் அவ்வளோ தூரம் வைக்கணும். அதுக்கு 20 ரூபா, 10 ரூபா, 30 ரூபான்னு அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது வியாபாரிகள் இன்னும் கூட அவங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கலாம்.
அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இங்கே வந்தோம். இங்கே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த கானாங்கத்தில் அந்த பெரிய கானாங்கத்தை இருந்தது. போடுங்க ஒரு 3 கிலோ கானாங்கத்தை போடுங்கன்னு போட்டாங்க. அதே நான் சொன்னேன்ல, இந்த தெரு நம்ம வீடு பகுதியில் விற்கிறவங்க இந்த மாதிரி தான் வந்து உட்காந்துட்டு